श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयाः निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। अनिदं प्रथमस्य शब्दराशेः अपदं रङ्गधुरेण पादुके त्वाम् गतभीतिरभीष्टुवन् विमोहात् परिहासेन विनोदयामि नाथम्। अद्भुतமான ஸ்லோகம். இது 16வது ஸ்லோகம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல சுவாமி ஒரு விஷயத்தை சாச்சு. हिमवन् अडसेतु मध्यभाजां भरताभ्यर्चित पादुकावतंसः असपोधन धर्मतः कवीनाम् अखिलेष्वस्मि मनोरथेष्वबाह्यः சொன்ன எல்லா கவிகளுடையும் மனசுலையும் நான் இடம் பெற்று விட்டேன் என்பதாக சொன்னேன். ஒரு மகாகவியாக இருந்து அவனை மகாகவின்னு அங்கீகாரம் பண்ணிக்க வேண்டியதற்கு என்னென்ன தகுதிகள் உண்டோ அத்தனை தகுதிகளையும் எனக்கு வழங்கி என்னிடத்துல இருக்கும்படியாக பண்ணி உம்முடைய பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தினால இவர்கள் எல்லாருடைய அனுகிரகத்தை எல்லாருடைய கவிகள் எல்லாருடைய அனுகிரகத்துக்கும் நான் பாத்திரமாக இருக்கேன். எல்லாருடைய மனசுலையும் நான் இருந்திருக்கேன்றது இதுல இருந்து தெரிஞ்சதுன்னு சொன்னார். கவீனாம் அகிலேஸ்வஸ்மி மனோரதேஷ் அபாக்கியா, என்னையும் கவிகளுக்குள்ள ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நிலை வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பாதுகாதேவியினுடைய பிரபாவம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா கூட ஒரு எண்ணம் ஏற்படுறது இந்த இடத்துல. ஒரு கர்வமாக சொல்றாரோ என்னமோ, என்ன தனக்கு வர வரைக்கும் எல்லாரும் இருப்பா, ஒரு பொசிஷன் வந்துடுத்தோம்னா ஒரு ஸ்தானம் வந்துடுத்தோம்னாக்கா எல்லாரும் அது தானா அது கர்வத்தையும் கொண்டு வந்துடும். அது எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி. ஆகையால அந்த மாதிரி தானே கர்வம் வந்துடுத்தா என்னன்னு ஒரு எண்ணம் வருது. ஆகையால இப்போ கவிகள் என்னென்ன ஆசைப்படுறாளோ ஆசைப்படுற விஷயம் எல்லாமே இவருக்கு வந்துடுச்சு. ஆகையால இவர் கவி சிம்மமாக ஆயிட்டு இப்ப இன்னும் கேட்டா கவிதார்க்கிக சிம்மன்ற விருதத்தை ரங்கநாதனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற ரங்கநாயகி தாயாரே அனுகிரகம் பண்ணிட்டு, அதனால இவருக்கு ஒரு அகங்காரம் வந்துட்டு அந்த பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை தன்னால முழுசா சொல்ல முடியும்னு அவர் நினைச்சுக்கிறாரோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் மீதி பேருக்கெல்லாம் வரலாம். அந்த சந்தேகம் எந்த சமயத்திலையும் வரக்கூடாதுன்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹி अपदं रंगधुरीण पादुके त्वाम्. எம்பெருமானுடைய பாதுகைய ஸ்தோத்திரம் பண்றதுன்றது முடியாத ஒரு காரியமாக ஆகலாம். நான் அதை பத்தி ஒன்னும் பார்க்கல. பரதாழ்வான் பாதுகைய தன்னுடைய சிரஸ்ல தரிச்சுண்டு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி
அதன் மூலமாக சகல ராஜ்யங்களுக்கும் சாசனம் பண்ணிட்டு வந்தார் அவர். அவருக்கு எந்த தடங்களும் கிடையாது. அவர் சொல்ற வார்த்தையை எல்லாரும் கொண்டாடினா அப்படி எழுந்தருள் இருந்த எனக்கு என்னுடைய சிரசுக்கு பூஷணமாக இந்த பாதுகையை கொண்டு அதன் மூலமாக வந்த அந்த கவித்துவத்தினால ஆசைத்து ஹிமாச்சலம் இருக்கக்கூடிய கவிகள் எல்லாரும் என்னை போற்றி அவர்கள் மனதில் நான் இடம்பெறுபவனாக ஆயிட்டேன்னு சொல்றத பார்த்தோம்னாக்க இவர் என்னமோ கவியின் பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை முழுக்க இவராலேயே சொல்ல முடியும், தான் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர் என்றெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு தோன்றது பார்த்தோம்னாக்கா. அப்படி இல்ல, நான் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணி வைக்கிறது தான் பலனாக நான் நினைக்கிறேன். நான் பண்ற இந்த பாதுகாசாஸ்திரம்ன்ற இந்த ஸ்தோத்திரம் மூலமாகவும் எம்பெருமானுக்கு நான் ஒரு பிரீத்தி, ஒரு விதமான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்துறேன். அவ்வளவுதானே தவிர நான் பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை முழுசா அறிந்து கொண்டு நானே எல்லாம் சொல்லிடுவேன்னு அர்த்தம் இல்லை என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றேன். அதோடு இல்லாத தன்னை நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கிறேன், தன்னை தாழ்த்தி பேசிக்கிறேன். இந்த இடத்துல ரங்கதுரீன பாதுகே, ரங்கதுரந்தராக எழுந்துள்ள இருக்கிற ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய பாதுகையை பார்த்து சொல்லி சம்போதனம் பண்ணி சொல்ற. ரங்கதுரீன பாதுகே சொல்லிட்டு அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹே அபதம் த்வாம், அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹேன்னு சொல்ற. அயம் காலஹா பிரதமஹா, இந்த காலம்தான் இதனுடைய உற்பத்தி காலம். அயம் காலஹா பிரதமஹா நபவதி யஸ்ய தஸ்ய அனிதம் பிரதமஸ்யன்னு இதுக்கு சமாசம் சொல்லணும். இந்த காலத்துல தான் இந்த சப்தராசி உண்டாயிற்று, இப்பதான் தோன்றியது என்று சொல்ல முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு சப்தராசி, அனாதியாக இருந்திருக்கிற சப்தராசின்னு அர்த்தம். இப்போ வேதம் அனாதி நித்தியம், அனாதி நித்தியம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அனாதினா இதுக்கு ஆரம்பம் கிடையாதுன்னு அர்த்தம். நித்தியம்னு சொன்னோம்னா நித்தியத்துவம்ன்றது திரைகாலிக வர்த்தித்துவம், எல்லா சமயத்திலையும் இருக்கு. கடந்த காலத்திலயும் இருந்தது, இப்பவும் இருக்கு, பவிஷ்யத் காலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, அது நித்தியம். இப்படி அனாதியாகவும் நித்தியமாகவும் இருந்திருக்கிற சப்த ராசி, அந்த சப்தங்களுடைய ஒரு கும்பல், அதாவது சப்த சமூகம் இருக்க, அதுதான் வேதம்னு சொல்லி சொல்றோம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதஹா, எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக திகழ்கின்றது இந்த வேதம். இப்ப மகாபிரளய காலத்துல எல்லாமே போயிட்டு வேதம் மாத்திரம் இருக்குமான்னா அதுவும் தானே போயிருக்கோம்னு நினைக்கலாம். வேதம் போகல. பெருமாள் எப்படி நிச்சயமாக இருந்துருக்காரோ அந்த மாதிரி வேதமும் நிச்சயமா இருந்துருக்கு. பெருமாளுக்கு எல்லாம் தெரியும், இந்த வேதம்லாம் வேத ராசி எப்படி இருக்குன்றது தெரியும் அவருக்கு. அந்த ஏற்கனவே எந்த சப்த ராசிகள் அந்த வருஷ கிரமத்துல இருந்ததோ அதே வருஷ கிரமத்துல அதே ஸ்வரத்துல அதே விஷயமாக அப்படியே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார் பெருமாள். யோ பிரம்மாண்டம் விதாசி பூர்வம் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை, வேதாஷ்ட பிரகிணோதி, அந்த வேதத்தையும் உபதேச முகேன அவருக்கு வழங்குகிறார்னு. அப்போ வேத ராசி, வேதத்துல வரக்கூடிய சப்த ராசிகள்லாம் இப்பதான் தோன்றியதுன்னு சொல்ல முடியாத
அனாதியாகவும் நித்தியமாகவும் இருக்கின்றதுல சந்தேகமே இல்லை. அனிதம் பிரதமஸ்ய சப்தராசேஹி அபதம் ரங்கதுரீண பாதுகே த்வாம். அந்த வேதத்தால கூட அறிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது பாதுகா தேவியினுடைய பிரபாவம். அப்படிப்பட்ட உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றேன். கதபீதிரபுஷ்டபிஷ்டுவன் விமோஹாதி பரிஹாசேன வினோதயாமி நாதம். ஒரு பெரிய மகான்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில போய் நாம எதனா சில வார்த்தைகள் சொல்லணும்னா உடம்பெல்லாம் நடுங்கும். இது எப்படின்னு தெரியாது இருந்துருக்கும். அந்த மாதிரி வேதமே என்னால பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாதுன்னு பின்வாங்குகின்ற ஒரு விஷயத்துல போய் கதபீதி அபுஷ்டுவன் விமோகாதுன்னு என்னுடைய அறியாமையினால உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு நான் ஆரம்பிக்கிறேன். நானு அப்போ பயம் இல்லாமல் நான் ஸ்தோத்திரம் செய்கின்ற நான் என்னுடைய பரமோத்தேசம் என்ன தெரியுமா? என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுதான். அது அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது அவனும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறது தானே அது ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப அந்த சந்தோஷம் எப்படி ஏற்படுத்துறதுன்னாக்க, இப்படி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வேதமே இயலா தன்னால முடியாதுன்னு பின்வாங்கி போகச்சே கூட தான் ஏதோ ஒரு அறக்குறையாக சில வார்த்தைய பேசுறத பார்த்த உடனே அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, பெருமாளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதாவது சந்தோஷத்தை ஏற்படுறது, கவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதுன்றது ரெண்டு விதமா. ஒரு விதம் என்னன்னாக்க ஸ்ரீங்கார வீர கருணாதி இந்த ரசங்களோடு கூட இருந்திருக்கிற அற்புதமான காவியங்களை பண்ணி அது மூலமாக சந்தோஷப்படுத்துறது. இன்னொன்னு என்னன்னா ஹாஸ்யன்ற ஒரு ரசம், நகைச்சுவைன்னு சொல்றது. இந்த அறகுறையா அர்த்தம் தெரிஞ்சண்டவா இவ இந்த ஸ்ரீங்கார வீர கருணாதி ரசங்களை இவனால ஏற்படுத்த முடியாது. அதே சமயத்துல சில ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொன்னோம்னா எல்லாரும் சிரிப்பா, இந்த கவிகளும் சிரிப்பா, இவ சிரிக்கிறத பார்த்து அந்த பெருமாளும் சிரிப்பேன். அப்ப பெருமாள் சிரிக்கிறேன்னு சொன்னா பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னு தான் அர்த்தம். அப்ப என்னுடைய முக்கிய உத்தேசம் என்ன? பெருமாளை சந்தோஷப்படுத்துவது தானே. அந்த சந்தோஷத்தை ஹாஸ்யரச அனுபவம் பண்ணி பெருமாளும் பிரீத்தனாகிறான். ஆகையால ஒன் விஷயத்துல என்னால ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி முடியாது, வாஸ்தவம் தான். இருந்தாலும் என்னுடைய வியாபாரம் இருக்க, நான் செய்யற செயலும் அதுவும் வீணா போகாது. கண்டிப்பா பெருமாளுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். நாதம் வினோதயாமி, அந்த நாதனாக இருந்திருக்கிற ரங்கநாதனை வினோதயாமி. அவருக்கும் இப்ப எல்லாம் ஆధుனிகள் சொல்றவா இந்த டைம் பாஸ்ன்னு சொல்லுவா. நடுவுல காரியம் பண்ணுச்சு, ஏதாவது ஒரு நடுவுல யாரனா கொஞ்சம் விளையாட்டா கொஞ்சம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கனாக்க அவ விஷயத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சீரியஸா போகாத இருக்கச்சே நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற மாதிரி என் வார்த்தையும் இது ஹாஸ்யரசத்தை ஏற்படுத்தி ரங்கநாதனை சந்தோஷம் பண்ணட்டோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுவும் ஒரு கைங்கரியம் தான். இந்த காவியத்தை கேட்ட பிற்பாடு அவர் என்ன பண்ண போறார்? அவர் பிறரை பரிகாசிக்க போறார். இதுவும் ஒரு லீலாரசம் தானே, பெருமாளுக்கு ஒரு லீலாரசத்தை தானே ஏற்படுத்துறேன். ஆகையால நான் கர்வமா எல்லாம் நினைக்கல. இந்த குழந்தைகள் வார்த்தையெல்லாம் கொஞ்சம்
சில சில வார்த்தைகளை சொல்லச்சு அப்பதான் கத்துக்கிற வரைச்சே சொல்லுவான். என்ன சொல்லுவான்னாக்க அந்த டென்ஸ், அதாவது நிகழ்காலம் கடந்த காலம்னு வரைச்சே அந்த சப்தங்கள் எல்லாம் நேற்று நான் வந்திருக்கேன்னு குழந்தை சொல்லும். நேற்று நான் வந்தேன்னு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, நேற்று நான் வந்திருக்கேன்னு சொல்லும். அதையும் கேட்டு நாம சந்தோஷிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ய ரசத்தை ஏற்படுத்துற மாதிரி நான் பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அதை கேட்டு ரங்கநாதன் சந்தோஷப்பட போறேன். ஆகையால என்னுடைய முக்கியோத்தேசம் ரங்கநாதனை சந்தோஷப்படுத்துறது தான். அது இப்படியும் நடைபெறலாம்னு சொல்றாராம். அனிதம் பிரதமஸ்ய சப்தராசே अपदं रंगधुरीण पादुके त्वां गतभीतिरभिष्टुवन् विमोहात् परिहासेन विनोदयामि नाथम् वृत्तिभिर्बहुविधाभिराश्रिताः आश्रिता वेंकटेश्वर कवे सरस्वती अद्य रंगपतिरत्न पादुके नर्तकीव भवतीं निषेविताम्. நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ரங்கநாதனுடைய பாதுகையை பார்த்து சொல்றேன். போன ஸ்லோகத்துல ரங்கநாதனுடைய ஒரு பிரீத்தி தான் என்னுடைய முக்கியம் குறிக்கோள்னு சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல சொல்ற ரங்கநாதனுடைய பிரீத்தி மாத்திரம் இல்ல, பாதுகாதேவியினுடைய பிரீத்தி உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறது இருக்க, அதுதான் என்னுடைய முக்கியோத்தேசம்னு சொல்ற. நீ மகாராணி மாதிரி சிம்ஹாசனத்துல ஏறி உட்கார்ந்து, நான் என்னுடைய வார்த்தைகளும் நர்த்தகி மாதிரி அது ஒரு நாட்டியம் ஆடுபவர்கள் போல பலவிதமான ரசங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷிக்கணும். நீ மகாராணியாட்ட சிம்ஹாசனத்துல எழுந்தருளி இரு என்று இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறது தான். ஹே ரங்கபதி ரத்ன பாதுகே, ரங்கபதி ரத்ன பாதுகேன்னு சொல்ற ரங்கநாதனுடைய ரத்ன பாதுகே. இப்ப சொல்ல போறது யாரு, எதை சொல்ல போறேன்னா சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணும்னு சொல்ல போறேன். அந்த சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணும்னு சொல்லச்சு அந்த ராணி விசேஷமான அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த சிம்ஹாசனத்துல ஏறி உட்காண்டாதான் அதுக்கு அழகு. ஆகையால நீயும் ரங்கபதி ரத்ன பாதுகேன்னு பல ரத்னங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு, ரத்னத்தினால ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொள்ளுதுன்னா அந்த பாதுகை முழுக்க ரத்னத்தினால இழைக்கப்பட்டதாக இருந்து சிம்ஹாசனத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கா. அவ பார்த்து சொல்ற ரங்கபதி ரத்ன பாதுகேன்னு சொல்ற. இந்த சிங்கேரியில சுவாமிகள் இருக்கா, சன்னியாசிகள் தான் அவ. அப்ப அவ என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த சாரதா நவராத்திரி வரும். இந்த நவராத்திரி காலத்துல ஒரு தங்க கிரீட்டம், கல்ல வச்ச தங்க கிரீட்டம், பெரிய பெரிய ஹாரம், தகிடி இதெல்லாம் போட்டுண்டு, பாதுகை எல்லாம் போட்டுண்டு, ரத்ன பாதுகை எல்லாம் போட்டுண்டு, அங்க ஒரு பெரிய மன்சம் மாதிரி இருக்கும், சிம்ஹாசனம் மாதிரி இருக்கும். அந்த சிம்ஹாசனத்துல அவ உட்காந்துப்பா. அந்த 9 நாள் மாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பான் அவ. அது பெருமாள் அந்த சாரதா தேவிக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு காரணம் தான் சொல்ற. அது வேற விஷயம். அந்த சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தான் சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணும். அப்போ பாதுகா தேவி சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துக்கிறா. அந்த உட்காந்துக்கிச்சே ரத்ன பாதுகை, ரத்னத்தினால எழுத்தவளாக கொண்டு பாதுகையை ரத்ன பாதுகையாக அந்த சிம்ஹாசனத்துல எழுந்தருளி இருக்காளாம். बहुविधाभिः वृत्तिभिः आश्रिता वेंकटेश्वर कवेः सरस्वती. वेंकटेश्वर कवेः सरस्वती தன்னுடைய வாக்கு இருந்துருக்க. இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா, வேதாந்தாச்சாரிய இந்த கவனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வேதாந்தாச்சாரியராக இருந்துருக்கிறேன். தன்னுடைய சரஸ்வதி வார்த்தைகள்லாம் இந்த சுத்தியானது
நர்த்தகீவ அத்ய நிஷேவதாம். ஒரு நர்த்தனம் பண்றவாள் போல அந்த நர்த்தகி நாட்டியம் ஆடினாள்னாக்கா அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி நேரம் சந்தோஷப்படணும்னு அர்த்தம் இருக்கு. இதுவே ரங்கம், இது அரங்கமாக இருந்துருக்கு. இந்த அரங்கத்துல வரைச்சே நர்த்தகி நாட்டியம் ஆடுற மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருவாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் தானா வரல, இவ பாதுகாதேவி தான் வர வச்சிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் வரைச்சே உன்னை நர்த்தகீவ சிஷேவ நிஷேவதாம், சேவிக்கட்டும்னா உன்னை சந்தோஷப்படுத்தட்டும்னு சொல்லி சொன்ன. ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனிமேல் நீ பேச வேண்டியதுதான்னு அந்த பாதுகாதேவி சுவாமியை பார்த்து சொல்லி சொல்றானா. இப்படி சொன்ன உடனே சுவாமி சாதிக்கிறார், தேசிகன் சாதிக்கிறார், நீ மகாராணியாச்ச, நீ போய் மகாராணி போய் சிம்ஹாசனத்துல போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு, அப்படி உட்காண்ட உடனே ஒரு பெரிய இது அரங்கம் தான். இப்ப ரங்கநாதனும் அங்க எழுந்தருள் இருந்துருக்க, ரங்கநாதனுடைய மீதி பிராட்டிமார்களும் அந்த இடத்துல எழுந்தருள் இருந்துருக்கா. ஒரு பெரிய சபை அது. அந்த சபையில பெண்பால் வார்த்தை சொல்லி சொல்ற. நர்த்தகீவன்னு சொல்லிச்சு சரஸ்வதின்னு வெங்கடேஸ்வர கவே சரஸ்வதின்னு சொல்ற. இந்த வெங்கடேஸ்வர கவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய வாக்கு சப்தமானது அது எப்படி இருக்கு, நாட்டியக்காரி அதுல ஆடச்சு, அதுல கைசிகி, பாரதி, சாத்வதி, ஆரம்பட்டி, பிரளய ஆரம்பட்டி நடின்னு சொல்லி, ஆரம்பட்டின்றது ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்குமா. அந்த பிரளய காலத்துல ஒரு நர்த்தனம் இருக்கு, அந்த ரொம்ப வேகமா ஆடுற ஆட்டம் போல இருக்காது. அந்த மாதிரி எத்தனையோ விதமான நர்த்தனங்கள், அந்த நர்த்தனங்கள்ல ஒரு அபிநயம்லாம் இருந்துருக்கு. பல விருத்திகளை பற்றி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அபிநயம் இருக்கும். அந்த அபிநயத்தை பார்த்து நீ மகாராணி மாதிரி சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துக்கோ, நீ சந்தோஷமா இரு, நானும் என்னுடைய வார்த்தை உன்னுடைய அனுகிரகத்தினால வந்த என்னுடைய வார்த்தைகளால அந்த ரசபாவங்களுக்கு ஏற்ப நான் வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்றேன். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு நீயும் சந்தோஷப்படணும். விருத்திபிர் பகுவிதாபிராஸ்ரிதா வெங்கடேஸ்வர கவை சரஸ்வதி அத்யரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம். என்னுடைய வார்த்தைகள்லாம் ஒரு நர்த்தகி எப்படி சிம்ஹாசனத்துல இருந்துருக்கிற மகாராணிய அடைந்து சந்தோஷப்படுத்துகிறாரோ அந்த மாதிரி என்னுடைய வார்த்தையும் ஒன்ன சந்தோஷப்படுத்தட்டும் என்று சொல்லிட்டாராம். இவர் சுவாமி சொன்ன உடனே பாதுகாதேவி சிம்ஹாசனத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கா, ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கா. இந்த சன்னிவேசத்துல பாதுகாதேவிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ஒரு சம்வாதம் வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உரையாடல் வருது. அந்த உரையாடல தான் அடுத்த ஸ்லோகமாக சொல்ல போறேன். அபார கருணாம்புதேஸ்தவ கலு பிரசாதாதஹம் விதாதுமபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌகலேஷ ஸ்திதே உதாஹ்ருதிரியம் பவேயிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. பாதுகாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிறாளாம், இப்ப நீ ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டே இல்லையோ, உமக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான தகுதிகள் எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன். நீர் எத்தனை ஸ்லோகம் பண்றதா உத்தேசம் பண்ணிருக்கார், எத்தனை ஸ்லோகத்தினால என்ன ஸ்தோத்திரம் பண்றதா உத்தேசம் பண்ணிருக்காருன்னு தேசிகனை பார்த்து கேட்கிறாரு. கேட்ட உடனே தேசிகன் சொல்ற, நான் 1000 ஸ்லோகம் பண்ண போறேன் நானு
உன் விஷயமாக 1008 ஸ்லோகம் நான் பண்ண போறேன்னு சொல்றாராம். உடனே பாதுகா தேவி கேட்கிறானா, 1000 ஸ்லோகம் 1000 ஸ்லோகத்துல என்னுடைய பிரபாவம் மொத்தம் அடங்கிடுமா? உன்னால 1000 ஸ்லோகத்திலேயே என்னுடைய பிரபாவம் மொத்தம் சொல்லி முடிச்சுட முடியுமான்னு கேட்கிறானா. கேட்ட உடனே தேசிகன் சொல்றாரா, 1000 ஸ்லோகம் போறவே போறாது, உன்னுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாது. நான் தான் சொல்லிட்டேனே, ஏற்கனவே சொல்லிட்டேனே, அனிதம் பிரதமஸ்த சப்தராசேகே அபதம் ரங்கதுரீன பாதுகேத்வாம்னு வேதத்தால கூட உன்னுடைய பெருமைய சொல்லி மாளாதுன்றத நான் சொல்லிட்டேனே. இப்ப 1000 ஸ்லோகம் பண்ணா மாத்திரம் உன்னுடைய பெருமையை சொல்லி முடிஞ்சது ஆகுமான்னா ஆகாதுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு சொல்றாரா. அப்ப பாதுக்க கேட்கிறானா, அப்ப ஏன் 1000 ஸ்லோகம் தான் பண்றேன்னு சொல்ற? உமால அவ்வளவுதான் முடியுமா? இதுக்கு மேல ஸ்லோகம் எழுத தெரியாதா உனக்கு? 1000 ஸ்லோகம் தான் எழுத தெரியுமா என்று கேட்கிறாரா. பாதுகா தேவி கேட்ட உடனே அதுக்குதான் தேசிகன் பதில் சொல்றாரு. அபார கருணாம்புதேஸ்தவ கலு பிரசாதாதஹம் விதாதுமபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம். நான் உட்காந்து எழுதுறதா இருந்தாக்கா என்னால இத்தனை ஸ்லோகம் தான் எழுத முடியும், 100 ஸ்லோகம் தான் எழுத முடியும், 50 ஸ்லோகம் தான் எழுத முடியும், 2 ஸ்லோகம் தான் எழுத முடியும், 1000 ஸ்லோகம் தான் எழுத முடியும் எல்லாம் நான் சொல்லலாம். ஆனா நான் எழுதுற ஒவ்வொரு ஸ்லோகமும் உன்னுடைய கருணையினால ஏற்பட்டது. அபார கருணாம்புதேஹே தவ கலு பிரசாதாதஹம். உம்முடைய அனுகிரகத்தினால, தவகலு பிரசாதாது அகம், உம்முடைய அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினால விதாத்தும் அபிசக்னியாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் 100,000 ஸ்லோகத்தை கூட எழுதி, பாதுகா சகசிரம் என்ன பாதுகா லட்சம் கூட என்னால எழுத முடியும், 100,000 ஸ்லோகங்கள் கூட என்னால எழுத முடியும். ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் அப்பேற்பட்ட அனுகிரகம். கோஹ்யன்யா மகாபாரத கிருத் பவதின்னு சொல்ற. மகாபாரதத்துல 1,00,000 ஸ்லோகம் இருந்துட்டு இருக்கான், 1,00,000 கிரந்தம் இருந்துட்டு இருக்கான். 1,00,000 ஸ்லோகம் யாரால எழுத முடியும்? வியாசர் எழுதினாக்கா வியாசரால மாத்திரம் எழுத முடியாது. வியாசருக்கு பெருமாளே அனுப்பிரவேசம் பண்ணி அந்த பெருமாள் தவிர வேற யாராலையும் எழுத முடியாது. கோஷன்யோ மகாபாரத கிருத் பவேத்துன்னு சொல்ற. உண்மை தவிர வேற யார் மகாபாரத கிருத்தாக அதுன்னு அந்த பாதுகா தேவியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா 1000 ஸ்லோகம்னா 100,000 ஸ்லோகம் கூட நான் பண்ணிடுவேன். ததாபி ஹரி பாதுகே தவ குணௌகலேசே ஸ்திதே உதாகிருதிரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. 1,00,000 ஸ்லோகம் எழுதிட்டேன். 1,00,000 ஸ்லோகம் எழுதினதுனால நான் பாதுகா தேவியனுடைய பிரபாவத்தை முழுசா சொல்லிட்டேனா என்று கேட்டேன். ததாபி ஹரி பாதுகே தவ குணௌகலேச ஸ்திதே. அப்பவும் உன்னுடைய பெருமையில ஒரு துளி உண்டு, ஒரு லேசம், ஒரு துளிதான், ஒரு சிதறல் தான் அப்பவும் சொன்னதாக ஆகுமே தவிர உன்னுடைய பெருமையை முழுசா சொன்னதாக ஆகாது. அப்ப என்ன பண்றது? உதாகிருதிரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. இதுக்கு சொல்ற. அதனால லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது இருக்க, அது சொல்லி முடியாதது. அந்த பாதுகா பிரபாவம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு துளி உண்டு, ஒரு உதாரணம் மாதிரி. இது உதாகிருதிரியம். அந்த ஒரு நீ 1,00,000 ஸ்லோகம் பண்ணாலும் கூட அதுவும் ஒரு துளி உண்டுதான். பாதுகையினுடைய பிரபாவத்தை ஒரு லேசத்தை தான் சொல்றதாக இருந்துட்டு இருக்கோம். 1000 ஸ்லோகம் சொன்னாலும் கூட அதுவும் இதனுடைய ஒரு கொஞ்சம் தான் பாதுகையினுடைய பிரபாவத்தை ஒரு திவலை தான் சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஆகையால சரி, இப்போதைக்கு இது போறோம். இது தெரிஞ்ச பிற்பாடு மீதி பேர்லாம் எப்படி அதுல சந்தோஷப்படுறாளோ என்ன பண்றாளோ அந்த மாதிரி நாமும்
பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றதுக்கோசரம் தான் சொல்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய ததியாராதனை நடந்ததுன்னாக்கா இப்பெல்லாம் பண்ற காரியெல்லாம் தப்பு காரியம் பண்ற இவெல்லாம் இந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாத எந்த வஸ்துவையும் நாம வாயில போடக்கூடாது, நாம சாப்பிடக்கூடாது. அப்ப பெரிய ததியாராதனை நடக்கும். அந்த பாகவதாராதனம் பண்ணச்சே அந்த பாகவதாலாம் போக்கியமாக அமுது செய்யணும்ன்ற ஒரு பக்தி, அந்த பக்தி ஸ்ரத்தையோட பண்ற அந்த பெருமாள் அமுது செய்யணும், பாகவதாள் அமுது செய்யணும்ன்ற ஒரு பக்தி ஸ்ரத்தையோட பண்ணமானாக்கா தானா அந்த வஸ்து நன்னா ஆயிடும். அந்த ஸ்ரத்த இல்லாத போய் நாம சாப்பிடணும்னு நினைச்சிட்டு பண்ணோம்னாக்க அப்போ அந்த வஸ்து நன்னா இருக்காது. இப்போ ஒரு அதுக்காக என்ன பண்றதுன்னாக்க இப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாது நாம சாப்பிடக்கூடாது. இப்ப நாம போட்டிருக்கிறது உப்பு இது என்ன வஸ்து இருக்கோ அதெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்றது ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஏன்னா நிறைய அளவுல பண்ணிருக்கோம், கொஞ்சமா தான் நிச்சயம் பண்ணி வழக்கம், நிறைய அளவுல பண்ணிருக்கோம், இது சரியா இருக்குமா இருக்காதான்றது ஒரு சந்தேகம் வரும். அந்த மாதிரி சந்தேகம் வரைச்சு சுவாமி திருவாணிகள்ல பெரிய ததியாராதனை நடக்கும். சுவாமி தேவிகள் நான் பாட்டின்னு தான் சொல்லுவேன் தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் சுவாமி தேவிகள்னு தான் சொல்லவே மாட்டேன். அந்த ததியாராதனை பண்ணச்சு இப்போ இந்த மோர் குழம்புல இருந்து ஒவ்வொரு வஸ்துவும், பருப்பு மோர் குழம்புல இருந்து ஒவ்வொரு வஸ்துவும் எப்படி இருக்கு, நன்னா இருக்கா நன்னா இல்லையா, அதுல எதனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோர் குத்தணுமா, இன்னும் கொஞ்சம் அதுக்கு உண்டான பரிஷ்காரம் பண்ணணுமா என்றதெல்லாம் ஒரு யோசனை. பாகவதாள் அமுது செய்வதற்கு முன்ன ஸ்திரீக்களா இருக்கிறவா தம் வாயில போட்டுட்டு அது நன்னா இருக்கா நன்னா இல்லைன்றதுக்கு கூட தம் வாயில போட்டுட்டு அந்த ருச்சியை பாக்குறதுன்றது அது தப்பு, அது கூடாதுன்றதுக்காக நான் சின்ன பையனா இருக்கச்சே சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவான்னாக்கா இப்ப இந்த மோர் குழம்புல சாதம் சாப்பிட்டோம்னா கூட எப்படி சாதம் போடுறோம், பிரசாதம் சாட்சி அதுக்கு அன்னசுத்தி நெய் குத்திட்டு பருப்பும் போட்ட பிற்பாடு அந்த நெய் சாதத்துல பருப்பு போட்டு பிசைஞ்ச பிற்பாடு அதுல மோர் குழம்பு குத்தி சாப்பிட்றோம். அப்பதான் அது காரமா இருக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் மோர் வேணுமா இல்ல எப்படி வேணும்ன்றதெல்லாம் அத்தனை பரிஷ்காரமும் பண்ண பிற்பாடு நாம அப்படித்தானே நாம சாப்பிட்றோம். அந்த ரீதியில வருதும். சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் போற ஒரு உண்ட பிரசாதத்தை எடுத்துட்டு அதுல சொல்லி நெய்யை குத்தி அதுல கொஞ்சம் போற பருப்பை போட்டு அதை பிசைஞ்சிட்டு அதுல மோர் குழம்பு ஒரு சொட்டு குத்தி அதுக்கப்புறமா வாயில போடுவான், வாயில போட்டுக்குவான். போட்டு பார்த்துட்டு எப்படிடா இருக்கு, ருச்சி சரியா இருக்கா அப்படின்னா நான் அன்னில இருந்தே சாப்பாட்டு ராமம் போல் இருக்கு, நான் நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். அது அது ஒன்றும் இன்னொரு பரிஷ்காரம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தா கூட அந்த பாகவதாளுக்கு வரைச்சே யாரும் சங்கோச்சத்தினால சொல்ல மாட்டா, உப்பு போடலைன்னா கூட உப்பு போடலன்னு சொல்ல மாட்டாவா. ஏன்னா சுவாமி திருமாளிகையில போய் நம்ம இது அதுல பிரசாதமா சாப்பிட்றவா அதை போய் அதுல ஒரு குறவு சொல்லுவாளான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கூட அந்த பாகவதாராதனத்துல குறவு வரக்கூடாதுன்னு சுவாமி தேவிகளுடைய ஒரு திருவள்ளம். அங்க அந்த மாதிரி பண்ற மாதிரி இப்ப அந்த துணிவுண்டு சாதம் சாப்பிட்டதே அது மொத்தத்துக்கும் அந்த வஸ்து நன்னா இருக்கு, அந்த கல்கண்டு பாயசம் நன்னா இருக்கு, அந்த மோர் குழம்பு நன்னா இருக்கு, இது பொற்சாத்து வந்து நன்னா இருக்குன்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த துளி துளி வாயில போட்டுட்டாலே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பாதுகையினுடைய பிரபாவத்தை முழுசு சொல்லி ஆகாது. இந்த 1000 ஸ்லோகத்துல சொல்றது இருக்க இது ஒரு துளி உண்டு, ஒரு எக்ஸாம்பிள். இதை சேவிச்சாலே போறோம் எல்லாருக்கும். அதுல லட்சம் ஸ்லோகம் என்ன பண்ணோம், இதுக்கோசரம் நன்னா இருக்கா நன்னா இல்லையான்னு சொல்றதுக்கோசரம் மொத்த சாதமும் சாப்பிட்டு பார்த்தா ஒருத்தன் சொல்லுவான், ஒரு துளி உண்டு வாயில போட்டுட்டு சொன்னாலே போறோமோ இல்லையோ அந்த மாதிரி இதுன்றத சுவாமி இங்க சாதிக்கிற. ஆனா இது மொத்தம் நான் லட்ச ஸ்லோகம் கூட என்னால எழுத முடியும். ஏன்னா உன்னுடைய கருணை தானே இதுக்கு காரணமா இருக்கு, நானா ஒன்றும் பண்ணலையே. ஆகையால நானா தீர்மானம் பண்ணிட்டேன் 1000 ஸ்லோகம் போறோம்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னு உதாரணமாக ஒரு குணலேசத்தை சொல்லி 1000மே போறோம்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிருந்தாரா. ஓஹோ இதுதான் உங்களுடைய அபிப்பிராயமா, சரி அப்படியான சந்தோஷம்.
பாரு நானும் வேணா கேட்கறேன், நான் கவனிச்சு கேட்கறேன், இந்த 1000 ஸ்லோகமும் எப்படி பண்றேன்றத நான் கேட்கறேன்னு பாதுகா தேவி சொல்றாளாம். அதுக்கப்புறமா பாதுகா தேவி எதிர இந்த பாதுகா சாஸ்திரத்தை சுவாமி சாதிக்க போறாரு. அபார கருணம்புதே தவ கலு பிரசாதாதஹம் விதாதுமபி சக்னுயாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌகலேஷஸ்திதே உதாஹிருதிரியம் பவேதி இதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இந்த மாதிரி சுவாமி தேசிகன் விஷயத்துல உகந்து நீ சொல்லு, நான் கேட்கிறேன் என்று சொல்ற மாதிரி அந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம சேவிக்க செய்யும். அந்த பாதுகா தேவி திருச்செவி சாத்தி நம்மளுடைய உளறலையும் கேட்டு சந்தோஷப்பட்டு நம்மள எல்லாரையும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாசிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.